ரொம்ப ஜூம் பண்ணல பாருங்க, குகை மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட். ஆமாம், இப்போ நான் வந்து குளிக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு தான். ஸோ ஒரு அருவிக்கு வந்து போக போகிறோம். ஸோ ஒரு வாட்டர் ஃபால்ஸு. ஸோ எனக்குமே தெரியாது, என் ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்டிருக்கேன். அவன் போகலாம், நீ வா அப்படின்ட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக வந்து 6:02 இல்லை 6:04. பிரேக் வர ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது சானியை, அதுதான் கடுப்பாக இருக்குது. நேற்று தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா க்ளவுஸை தேடினேன். பூஞ்சை காளான்லாம் பிடிச்சி இருந்தது. நேற்று தான் உட்காந்து எல்லாம் தொடச்சேன். இனி வெயிலில் காய வைக்கணும். லெதர் க்ளவுஸுங்கிறதுனால அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம். இல்லாமல் இப்படி தான் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது வந்து இதாகிடும். நான் எங்கே போட்டேனே எனக்கு ஞாபகம் இல்லை. நேற்று தான் தேடினேன். அட்லீஸ்ட் கீழே விழுந்தா கையாவது காப்பாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்தேன். ஆக்சுவலாக பெட்ரோல் போடணும், பெட்ரோல் போட்டுட்டு போட்டிருக்க வேண்டியது க்ளவுஸை. நேற்று தான் நான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் மாட்டினேன் திரும்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பெட்ரோல் போட்டு போயிடலாம். நம்ம அப்படியே ஒரு செக்கிங்கும் கூட பண்ணிடலாம், எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டேன், நிறைய வாட்டி செக் பண்ணிட்டேன். இந்த வாட்டி திரும்பவும் செக் பண்ணுவோம். டேங்கு ஃபுல் பண்ணியிருக்கேன். 10 லிட்டரும் 600 மில்லியும் பிடிச்சிருக்கு. ஸோ வரும்போது இதே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 லிட்டரும் 600 மில்லியும் பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு வழியாக கோப்ரோ ஆன் பண்ணிட்டோம். ஸோ நாகர்கோவில் தாண்டி கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைவே போயிடலாம். இப்போ வந்து நம்மளை வந்து மலையேறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ரொம்ப கொஞ்சம் இடம் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். நடந்து போகாமலாம் இருக்க முடியாது. பிளானோட தான், பேக்கோட தான் வந்திருக்கேன். அது தண்ணியெல்லாம் இல்லை, ஆனால் வெறும் பேக் மட்டும் வச்சுருக்கேன். மைக்கு, ட்ரைபாடு, அந்த மாதிரிப்பட்ட லோக்கல் ஐட்டங்கள் மட்டும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கோப்ரோ வந்து இப்போ தான் ஹைவேக்கெல்லாம் வருது. எப்படி இருக்குதுன்னு வேறு தெரியல. ஆங்கிளெல்லாம் நானே குத்து மதிப்பாக ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கேன். அந்த ஸ்வீப் தான் சூப்பர் வியூ மோடில் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. மேற்கு தொடர்ச்சி மலை, இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ 80 தான் போகிறேன். 80 நல்ல காற்றடிக்குது. இந்த ஏரியாவில் எப்போவுமே நல்லா காற்று இருக்கும். அதனால இங்கே விண்டு மெல்லாம் ஜாஸ்தி. அதனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. தோவாளை வந்து ஒரு பெரிய வந்து மலர் சிட்டி, பூக்கள். இங்கே வந்து பூ வந்து ஃபேமஸ்ஸு தோவாளையில். இங்கேருந்து நிறைய கேரளா, இந்தியா ஃபுல்லாக இதாகும். மெயின் வந்து இங்கே வந்து பூ பிஸ்னஸ் தான், எக்ஸ்போர்ட் தான் ஃபுல்லாக. காலைல லோடு ஏறிட்டு இருக்கு பாருங்கள், பூ லோடு தான், தெரியுதா? இருக்கிறது எல்லாம் பூ தான். அங்கே போய் பார்க்குறோமா, ஃபால்ஸில் தண்ணி இல்லையா, பப்பரை பேன் இருக்குதான். மலை தான் ஃபுல்லாக. இந்த ஊரில் நிறைய மலையெல்லாம் பிடிச்சி நல்லா வெட்டி எடுத்துருக்கானுங்க. அவங்க பாறைகளுக்கு இயற்கை வளங்களை எல்லாம் அழிச்சிட்டு இருக்கானுங்க. அவ்வளோ கேரளாவுக்கு தான் அங்கேருந்து போவோம். இப்போ வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால அந்த மலையெல்லாம் இருக்குது. இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடித்து பொழிச்சு பவுட்ரு போட்டு விற்றுருப்பானுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஹைவே ஏறிடுவோம். செம காற்றடிக்குது, செம காற்றுனா செம காற்று. மக்கா உங்கள் வீட்டு காற்று எங்கள் வீட்டு காற்று இல்லை. என்ன தூக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு காற்றடிக்குது. ஸோ நான் மைக் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து
வாய்ஸ் வந்து கரெக்டாக தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃபுல்லாக விண்மில் தான், 2 சைடும் மலை. இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக விண்மில் தான். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஹைவே வந்து, கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியாக சிவகாசி போனப்போ வந்தது. ஃபைனலி ஹைவே பைபாஸ். ஏதோ ஒரு காரணம். ஆக்சுவலாக இங்கே ரோடெலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நிறைய இடத்துல குண்டெல்லாம் தோண்டி போட்டிருப்பாங்க. அதனால் பார்த்து தான் போனோம். ஏன்னா அவனுமே ஸ்லோவாக வான்னு தான் சொன்னான். நம்ம அதனால் ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் போகணுன்னு எல்லாம் அவசியம் இல்லை. ஒரு 7 மணி சொன்னான். மணி இப்போது 6:45, 7 மணிக்கெல்லாம் போயிடலாங்க. பாருங்க இப்போ 80ல் போகிறதுக்கு ஏதோ ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக 80 ரொம்ப ஓவர் ஸ்பீடு நம்ம ரோட்டுக்கெல்லாம். ஆக்சுவலாக பைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக போக முடியும். காரில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு grip இல்லை. இந்த ரோட்டில் எல்லாம் காரில் அந்த அளவுக்கு ஸ்பீடாக போக முடியாது. என்ன ஆகுதுன்னா ரோடு வந்து கொஞ்சம் குண்டம் மேடுமாக இருக்குது. ஒரு சைடு கொஞ்சம் பள்ளமாட்டம், இன்னொரு சைடு கொஞ்சம் மேடாட்டம் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப அலசுது. கடைசியாக நாங்கள் போகும்போது செக் பண்ணோம். அப்போ தான் யோசிச்சேன், ஏன்னா பைக்கில் போகிற நம்மளே 100, 120ன்னு பிடிச்சிப்போம். இன்னும் காரில் என்ன 80, 90, 100 போட்டு உருட்டுறானுங்க அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. அது கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு போகும்போது அது வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது. கேட்டதுக்கு அவங்களும் சொன்னானுங்க, ஆமாம் ரொம்ப ஸ்பீடு போனால் வந்து பேலன்ஸ் இருக்காது. அதனால் இதுவே நார்மல் ஸ்பீடே வந்து பைக்கில் போகும்போது தெரியாது இந்த ரோடெல்லாம். ஆனால் காரில் போகும்போது ரொம்பவே தெரியுது. அப்படி ஒரு மாதிரி ஒரு சைடு தூக்கியும் ஒரு சைடு இறங்கியும் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு வேறு வழி தெரியாது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல குண்டு தோண்டு எல்லாம் போட்டிருப்பாங்கன்ட்டு. அந்த குண்டுக்குள்ளேயும் ஒருத்தர் விட்றா இருப்பாங்க. ஓடி போகலாம் போல். நமக்கு தான் வித்த தெரியாமல் இருக்குது. அவர் நேராக ஹைவே பிடிச்சி போயிடுவார். இப்போ ஓகே, லெஃப்டில் போனோம் நமக்கு பணக்குடிக்கு. நல்ல நேரம் அப்படி போயிருக்க பார்த்தேன். அவ்வளோதானா, ரைடு முடிஞ்சுதா? அடப்பாங்களா, என்னங்கடா இப்படி பண்ணிட்டீங்களேங்கடா, இப்படி பண்ணிட்டீங்களாடா. பணக்குடி குற்றாலம் 101 கிலோமீட்டரான். பாருங்க, நம்ம பையன் ஃப்ரெண்டுலேயே நிற்கான். இல்லையோ சாரி, அது வேற எவனோ கையை காட்டினா. நான் எனக்கு தான் கையை காட்டினான்னு நினச்சேன். அவனை அவரை பார்க்குறதுக்கு நான் என் ஃப்ரெண்டு மாதிரியே இருந்தான். டாட்டா வர காட்டினா. அடப்பாவி, அதுக்குள்ளே நம்மளை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு நினச்சேன். அது அவன் இல்லை, வேறு. சரி ஓகே, நம்ம இனி அவன் கால் பண்ணிட்டான். ஆர்எம்எஸ் தாமஸ் அண்ட் சன்ஸ் முன்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்ககிட்ட. ஸோ பேசிட்டேன். என்ன சொன்னான்னா, தாண்டி வா நான் நிற்கேன் அப்படின்னா. போவோம், பொறுமையாக போவோம். காசா பணமா எங்கேயா நிற்பான் நடு ரோட்டில். ஸோ இந்த நிற்கிது பரதேசி. போமா, எங்கே போனா? இப்படியா? எவ்வளோ தூரம்? சும்மா டவல்லாம் வச்சுருக்கோம்ல, குளிக்கன்னா அப்படியா? அதெல்லாம் பேக்கில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னா எவனுக்குமே தெரியாது. பாருங்கள், எவ்வளோ தூரம் போனோம் மாப்பிள்ள? இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போகணுமா? இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் போகணுமா? சரி பார்ப்போம். ஆமை வேகத்தில் போகிறோம் நாங்கள்.
ஒரு 10 மீட்டருக்கு ஒரு கட்டர் போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. சரி மாப்பிள்ள, உங்கள் ஊரோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தெரியல, பார்த்து நானே முடிச்சுக்கிடுவேன். பார்ப்போம், ஃபால்ஸில் தண்ணி வருவா கன்ஃபார்மா அதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுருப்பான், பார்க்க நல்லா இருக்கும். நானும் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கேன். அங்கே உள்ளே போனால் இந்த வாடையில் இது போல் தண்ணி பாயன்னு நினைக்கேன். அதை பார்த்துட்டு இதுதான் ஃபால்ஸ்ன்னு சொல்லி அனுப்பி விடுவான்னு நினைக்கிறேன். தெரியலை நினைக்கிறேன், பார்ப்போம். பாருங்க, பணகுடியோட சிறப்பை பற்றி அவர் பேசுவார். இவர் சொல்லுவாரா? இவர் தான் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கட்டர் பண்ணி கொடுத்தீங்களா அவர்? அப்படியா தம்பி, பணகுடி சிறப்பை பற்றி சொல்லுது. அதான் பணகுடி வந்து பெரிய ஊர். ஐயா இது பெரிய ஊர் எடுக்கிறீங்களா? பணக்குடி பெரிய ஊர். அடுத்து இது ஒரே நிமிஷம், இடம் இல்லையே பணகுடி இல்லையா? பெரிய ஊர் அவ்வளோதானா? இல்லை பணகுடியில் என்ன சொல்ல ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. 50,000 பேர் இருப்பாங்கல்ல, மீதி 50,000 பேரா? இருப்பாங்க. 1,00,000 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. மொத்தம் 18 வார்டு. அது அப்புறம் முக்கியமான என்ன சொல்லாருன்னா 18 வார்டு இருக்கான். நம்ம எதிர்பார்க்கறது வந்து இவர் சொல்லவே இல்லை, பெரிய தொகுதி அப்படின்னு சொல்லாரு. 1,00,000 பேர் இருப்பாங்களா பணக்குடியில்? எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் பணக்குடியில் 1,00,000 பேர் இருப்பாங்கன்ட்டு. காரணம் என்ன? செம்மண் பூமி, செங்கல் வந்து ஓடு, அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தர ஓடு அந்த மாதிரி பட்டது. அப்புறம் விட்டுப்பாங்க 6 மணிக்கு அப்புறம் அங்கே தான் அதிகமாக விட்டுப்பாங்க வச்சுருக்காங்க. ஓகே, விண்மில் நிறைய இருக்குது. அடுத்து ஆக்சுவலாக நிறைய சொல்லியிருக்காரு, ஆனால் எப்படி யோசிச்சாலும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரியா, உங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் மேலே போய்க்கலாம், எவ்வளோ கேட்டாலும் அடிச்சிருப்போம். இல்லை தான் சொல்ல போகிறேன். உங்கள் ஊரில் மொத்தம் வந்து ஒரு 60 கேஸ்ட் இருக்குது, 60 ஜாதி இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளவு ஜாதி வந்து வேறு எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஜாதி சண்டையோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராத ஒரே ஊர் தான். 60 ஜாதி, அதுதான் மெயின் இந்த ஊர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்குது தெரியுமா, அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு வந்து கேட்டிருக்கேன். இன்னைக்கு போக முடியாது, எனக்கு கொஞ்சம் பிஸி. இன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஃபுல்லாக வந்து நான் இங்கே தான் இருக்கணும்னு நினச்சேன், பட் முடியல. அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம், போகலாம் அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம், கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காங்க. இன்னொரு நாள் பிளான் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே பிஸியாக. இவர் வந்து மும்பைக்கு போகிறாரா, இவர் வந்து சென்னை போகிறாரா, இவர் வந்து துபாய் போகிறாரா. இவர் வந்து துபாய் சேக்கு, இவர் வந்து சென்னை சேக்கு. பார்ப்போம், நாய்க்கு வந்து எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. நானும் நாய் கற்றுக்கிறேன். பார்ப்போம், அந்த மலை உச்சிக்கு தான் போக போகிறோம். ஆனால் என்னைக்கு போக போகிறோன்னு தெரியல. பிரம்மாண்டமாக பண்ணுவோம். இதுதான் மகேந்திரகிரி மலை. சித்தர்கள்லாம் இருக்காங்க இங்கே. ஒரு சித்தர் எனக்கு பின்னாடி இருக்காரு, இன்னொரு சித்தர் வந்து எனக்கு முன்னாடி இருக்காரு. சித்து வேலைகள் நிறைய செய்வாங்க. ரோடு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரோடு பயங்கரமாக போட்டிருக்காங்க. பஞ்சாயத்தில் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் ஒரு லாரி போனால் பார்த்தோம், ரோடுக்கு லட்சணம் தெரியும். லாரி போகிறதுக்கு வழி இல்லை. அதான் பைக்கு போகிறதுனால பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த கீழ் பக்கம் இடாங்க, அப்படியே அந்த பக்கம் இடு. அப்படியே அங்கே போய் பாருங்க, திருநெல்வேலிக்குள்ள இப்படி ஒரு ஏரியாவா? கன்னியாகுமரியை ஒட்டி இருக்கிறதுனால இதெல்லாம் ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் தான் வரும். சும்மா ஜவடால் விட்டுட்டு திரிவானுவேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்குள்ளே தான் இருக்கோம். இது பணக்குடி அங்கே மேக்கே முடிஞ்சிட்டு கிழக்க. பணக்குடி வந்து எல்லையே கிடையாது. ஸோ போகிறோம், இந்த மலைக்கு தான் போகிறோம். பயங்கரமாக இருக்குது, எப்படியும் செம ஹைட்டாக இருக்கு. போகிறோம், ஒரு நாள் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க அருவி வந்துடுச்சு. தண்ணி கம்மியாக தான் உங்களுக்கு. ஐயோ தெரியுதா? அப்படியே நிப்பாட்டுமாப்ல, ஃபோனில் இருக்கும். அப்படியே அந்த அருவி நேராக போயிடுது. ஓகே பாருங்கள், உங்களுக்கு வந்து சத்தியமாக ஃபோனில் மொபைலில் தெரியாது. இதில்
ஆனால் தண்ணி நேரில் பார்க்குறதுக்கு தெரியுது, கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. அதில் போய் கரெக்டாக நிப்பாட்டு தெரியுதா? இதுதான் அருவி. ஸோ செம ஹைட்டில் இருந்து பாயுது. எப்படியும் ஒரு 200 அடி இருக்காது, 200-300 அடி இருக்காது, கூட தான் ஹைட்டு கூடுதல் இருக்கும். கூடுதல் தான் இருக்கும், 500 அடிக்கு மேலே இருக்கும். மினி குற்றாலம். மினி குற்றாலமா? ஆமாம், இதோட பேர் வந்து குதிரை பாஞ்சான். குதிரை பாஞ்சான். ஆமாம், தண்ணி வந்து குதிரை பாயறதுனால குதிரை பாஞ்சான்னு சொல்லியிருக்காங்க. குதிரை தண்ணி பாயறதுனால குதிரை பாஞ்சான். ஓகே, ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? ஸோ எந்த அளவு கிளாரிட்டி இருக்குன்னு தெரியாது, அதனால் நான் ரொம்ப ஜூம் பண்ணல, ஓரளவுக்கு ஜூம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய மொபைலோட மேக்ஸிமம் ஜூம். தெரியுதா? ஸோ இது வந்து மேலேருந்து பாயுது. இந்த அருவிக்கு தான் நம்ம போக போகிறோம். தண்ணி அப்படியே வந்து அப்படியா? ஓகே. அப்போவே காமராஜர் நல்லா பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓ, இதெல்லாம் காமராஜர் பண்ணதா? இப்போ உள்ள பைக்க ஒருத்தனை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தண்ணி வந்து பாஞ்சு எங்கே போவோம்? ஸோ நம்ம இந்த ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக வந்ததுக்கு ஒருத்து ஃப்ரெண்ட்ஸ். நேரத்தெல்லாம் செம மழைங்கிற தண்ணி நிறைய வந்திருக்கும் போல். இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை தண்ணி. அந்த 2 சைடும் சேஃபாக அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியா? பாருங்க, நல்லா கம்மியாகிடுச்சு. தெரியுதா? செம ஹைட்டில் இருந்து பாயுது. கீழே இங்கே இன்னொரு ஃபால்ஸ் பாயுது, பார்த்தீங்களா? ஸோ ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏரியா இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக அந்த தண்ணி வந்து இங்கோடி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அண்டர் கிரவுண்டில் இங்கே ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகே, அண்டர் கிரவுண்டா இது? தெரியுதா? இதுதான் அந்த இது. எனக்கு வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பிளாக்படி தமிழ் சேனலில் வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருப்பார். அந்த ஏரியா எனக்கு தெரிஞ்சு இதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த இதுக்குள்ளெல்லாம் போயிருப்பார். போயிட்டு வந்துட்டு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார், ரிட்டன் வந்தார். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது, எனக்கு தெரிஞ்சு அந்த ஏரியா இதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம சேனலோட ஓனர், அவர் பேர் என்ன? சேனல் ஓனர் பேர் என்ன? கோகுல்ஜி வருகிறார். ஆமாம், இன்னைக்கு குளியல் போட்டுட்டு தான் போகிறோம். ஆமாம், பாருங்க. புலியா? ஒரிஜினல் புலியா? புலி வந்து கோடை டைமில் கீழே இறங்கிருக்கு. அப்போ வந்து கூண்டு வச்சு பிடிச்சாங்க. இங்கேருந்து ஆடு மேய்க்கிறவங்கள ஆடு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு, ஒரு ஆடு மேய்க்கிறவனையும் தாக்கியிருந்தது. அதுக்கப்புறம் கூண்டு வச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் பெரிய புலி அது. பாருங்க, காட்டுக்குள்ளோடி தான் போகிறோம். தெரியாம ஆல்கியா மேனேஜர், அவரு டெக்ஸ்டைல் ஓனர், முன்னாடி வர ஒரு வேலையில பட்டதாரி. இவ்வளோ பேர் இருக்காங்க, முதலாளிகள் இவ்வளோ பேர் இருக்கும்போது அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம் இல்லையா? அவர் நாங்கள் வேலை பார்த்தவங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். பாருங்க, சென்னை தான். பாருங்க, மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் இதுதான். பாருங்க, செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்சி தெரியாது. பாருங்க, ஏரியாவை மட்டும் பாருங்க. என்ன இருந்தாலும் பின்னாடி எங்கள் அண்ணன் பாருங்க, கோகை மாதிரி இருக்கு. செமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக மருத்துவமனையில் என்னமோ போன போது இப்படியெல்லாம் போயிருக்கேன், அதுக்கப்புறமா போனதில்லை. முள் இது வந்து இலந்த பழச்செடி நினைக்கிது பாருங்க. அம்மா, குனிஞ்சு தான் போக வேண்டியது இருக்கு. அம்மா, எப்பா செம. பாருங்க, பின்னாடி வந்து வராரு வராரு. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? 2 கிலோமீட்டரா? 10 கிலோமீட்டர் போகணுமா? 10 நிமிஷம் தானா? அங்கேருந்து பேசுகிறதெல்லாம் இங்கே கேட்குதே. இப்போ தண்ணி பாயிற சவுண்டு வந்து நமக்கு நல்லாவே கேட்குது.
எல்லாருக்கும் சேர்ந்து போடலாம். ஐயோ முள்ளு ஏம்மா குனிஞ்சே தான் போகணும் போல. நிமிந்தனா சாப்டர் க்ளோஸ், குத்த வச்சு போனோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஆக்சுவலாக வழி தெரியலாம் கஷ்டம். நமக்கு வந்து இவங்க கூட்டு போகிறதுனால தான் நம்மளால எல்லாம் போக முடியுது, இல்லை அப்படின்னா போக முடியாது. இப்படி ஒரு வழி இருக்கிறதே நமக்கு தான் தெரியும். என்னதில்ல கிளாஸா? சரியான முள். போவோம், போகிற வரைக்கும் போவோம். ஆமை வேகத்தில் குனி ஏம்மா பாருங்க, காடு எதுவுமே இல்லை சுற்றி, ஒரே ஒரு ஒத்தடி பாதை. இந்த கேப்பில் ஓடி போயிட்டுருக்கோம். கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டி ஆல்ரெடி குளிச்சுட்டு வருது. அம்மா பாருங்க, கிட்ட வந்துட்டோம். சவுண்டு செமையாக கேட்குது. என்ன தண்ணியெல்லாம் பாயுது பாருங்க. ஆமா ஓ ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கேருந்து மேலே தெரியாதா? பேசுறது கேட்காது. பாருங்க, செமையாக இருக்கு. இன்னும் மேலே போகலாம். கீழே இருந்து ஒரு இது பிடிப்போம். ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மேலே வர போகலாம். வாங்க. பாருங்க, அங்கேருந்து தண்ணி பாயுது. ஸோ செம. பாருங்க, தெரியுதா? மேலே அங்கே தான் தண்ணி பாயுது. இதுலேயும் குளிக்கலாம். மேலே போய் இப்போ குளிக்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி ஒரு கும்பலே கிடக்கு. ஆல்ரெடி ஒரு கும்பல் கிடக்கு. எவன் கடத்து 50 போட்டு போட்டுருக்கான், அவன் தான் மேலே தெரியும்.
ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அங்கேருந்து பார்த்தது. இல்லை இதுக்கு மேலே உண்டா? இல்லை இல்லை இல்லை, நம்ம பார்த்தது மேலே பாயதா இல்லை இதுக்கு மேலேயும் உண்டு கரெக்டாக? இது நம்ம பார்த்தது இடையில பார்த்தது, இதுக்கு மேலேயும் இருக்குது ஃபால்ஸு. இன்னும் 2 மடங்கு இருக்கா? இதே மாதிரி 2 ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு செட்டு தான். ஸோ இதே மாதிரி இன்னும் 2 செட்டு இருக்குது. நம்ம கீழே இருந்து பார்த்ததில் பாதிக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2 செட்டு மேலே இருக்குது. இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆமாம், இப்போ நான் வந்து குளிக்க போகிறேன். டவல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியே போய் சாடிட வேண்டியதான். Udah jadi